சார் சின்னத்தம்பி சாருங்களா? நீங்க யாருங்க? நான் ஜெயசீலன் பேசுகிறேங்க. வாழ்த்துக்கள். என்ன ஊர்லேருந்து சேலத்துலேருந்து பேசுறீங்களா? ஆமாங்கய்யா, எனக்கு ஆத்தூர் தொகுதிங்கய்யா. ஆத்தூர் தொகுதி சேலத்துலேருந்து பேசுகிறப்பா. வாழ்த்துக்கள். எந்த ஊர்? ஆத்தூர் எந்த ஊரா? செக்கடிப்பட்டிங்க. ஆத்தூர் செக்கடிப்பட்டி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்கய்யா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்கய்யா. நீங்கள் எப்படிங்க இருக்கீங்க? எந்த வீதிக்கு தண்ணி தண்ணி கொடுத்தாலும் வேணும்னு கேட்டீங்க? அது இல்லைங்கய்யா, இப்போ வந்து இந்த வேற ஒரு விஷயமா உங்களுக்கு இல்ல, கூப்பிட்டு. அந்த அந்த பால் சொசைட்டி வேணும்னு சொல்லி கேட்டுருந்தேன். என்னங்கய்யா? பால் சொசைட்டி வேணும்னு சொல்லி கேட்டுங்க. சரிங்கய்யா. அந்த கவுன்சில் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன வேணும் உனக்கு? இல்லை, இப்போ வந்து நீங்கள் வந்து ஓபிஎஸ் ஆதரிக்கிறீங்களா இல்லை சசிகலாவை ஆதரிக்கிறீங்களான்ட்டு கேட்கலான்ட்டு ஃபோன் பண்ணேங்கய்யா. எனக்கு ஃபண்டு வேணுமா குண்டு வேணுமா சொல்லு. என்னங்கய்யா? ஃபண்டு உனக்கு வேணுமா? இது உனக்கு தேவையா? ஃபண்டா? உனக்கு ஃபண்டு வேணுமா சொல்லு. ஆ ரோடு வேணுமா சொல்லு. அதை விட்டுக்கிட்டு நீ வேற கேட்டால் உனக்கு தேவையா? பாவம், இத்தனை நாளா எனக்கு ஃபோனே பண்ணல. ஓட்டு போட்டேன்னு சொல்கிறேன், தொகுதிக்காரன் சொல்கிறேன். இவ்வளோ காலத்துக்கு என்னத்தான் சொல்ல பார்த்தேன் இத்தனை நாளா. மொத்த குடும்பமும் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம். என்னப்பா? மொத்த குடும்பமும் எப்போவுமே உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம். இதுக்கு 100க்கு 100 1000 உண்மை. வாழ்த்துக்கள். ரோடு வேணும்னு கேட்பாங்க, ஃபண்டு வேணும்னு கேட்பாங்க, சமுதாயத்தில் வேணும்னு கேட்பாங்க, உங்கள் வீட்டுக்கு பட்டா வேணும்னு கேட்பாங்க, இல்லைன்னா கடன் வீட்டில் வாங்கி கொடுன்னு கேட்பாங்க. விருப்பம் இல்லாத ஒருத்தரை முதல்வராக தேர்ந்தெடுத்தது விருப்பம் இல்லைங்க. அதனால தான் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கேட்குறோம். நான் என்ன சொல்கிறேன், ரெக்வஸ்ட்டு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். இந்த வேலையெல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் தனக்கு, தன் குடும்பத்துக்கு, தன் கிராமத்துக்கு, தன் நாட்டுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் அதை உடனடியாக நிவர்த்தி செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். ஓகேவா? அப்படிங்களா? சரிங்க.